அன்றைய சப் இன்ஸ்பெக்டர் அன்றைக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் துரப்பாண்டி சார் சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் இது மாதிரி சொல்லிட்டு எஸ்பி சொல்கிறா பார்க்க சொல்கிறா நடத்த அப்படி சொல்லிட்டோம். அப்போ எஸ்பி சண்முகம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முன்னாடி இதெல்லாம் தெரியும். நீ நீ பொய்யை எது சொன்னாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நீ உண்மையை தான் சொல்கிற. அதே மாதிரி செந்தாமரை ஐயா பார்க்கும்போதும் ஏடிஜி விஜயகுமார் ஐயா பார்க்கும்போதும் ஒன்றும் செய்யலைப்பா, நீ உண்மையெல்லாம் சொல்லிட்ட. அவங்க எப்படியா உண்மையை சொல்லிங்கன்னா கிராஸ் கேள்வியை கேட்க முடியாது. அன்றைக்கு காலகட்டத்தில் மக்களே நடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ சொல்கிறது உண்மை தான், வீரப்பனை நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க, எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படி ஐயா. அப்புறம் நான் அவர் சொல்கிறேன், ஐயா அவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா, எளிமையானவர், குழந்தை மனசு மாதிரிங்க ஐயா, அவர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்றோம். விஜயகுமார் செந்தாமரை ஐயா நான் முன்னாடி இப்போ சொன்னாலும் சொல்கிறோம். அப்படியா, அவர் ரொம்ப நல்லவரா? ஆமாங்க ஐயா நல்லவருங்க ஐயா, அவர் ஒன்றும் செஞ்சிட போறீங்க ஐயா அப்படின்றான். சரிப்பா அவர் ஒன்றும் செய்யலப்பா, கொடுப்பா, அவர் வந்து சரண்டர் பண்ண வச்சு நாட்டில் அவர் மனிதனாக வாழ வைக்கலாம் அப்படின்னு அப்படியே சொல்கிறோம். அப்படி யார் சொன்னது? இது விஜயகுமாரையும் சந்திரமனையும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு சண்முகம் ஐயா எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி நல்லவரா சரி, அவரை வந்து திரும்பி வாழ சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணலாம்ப்பா, நீ யார் வந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்ப்பா. இந்த இடத்துல ஏடிஜிபியாக இருந்த விஜயகுமாரும் செந்தாமரைக்கண்ணன் சண்முகவேல் துரைப்பாண்டியன் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நான் போய் வீரப்பன் ரொம்ப நல்லவருங்கய்யா, குழந்த மாதிரிங்கய்யா, அவருக்கு எதுவும் ஆபத்து வர மாதிரி பண்ணிடாதீங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க, சரின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1991 காலகட்டத்திலேருந்து 2004 வரைக்கும் பல பேர் வீரப்பன் தொடர்பில் இருந்தவங்க, வீரப்பனுக்கு உதவி செஞ்சவங்க, வீரப்பனுக்கு சாப்பாட்டுக்கு பொருள் வாங்கி கொடுத்தவங்க, ஏதோ ஆடு மாடு மேய்க்கும் போது பார்த்தவங்க, தண்ணி கொடுத்தவங்க, இளநீ கொடுத்தவங்க, இந்த மாதிரி பல பேர் போலீஸால் கைது பண்ணியிருக்காங்க. யார் ஒருத்தனாவது உதை வாங்காமல், அது உதைனா 1 நாள் 2 நாள் உதையெல்லாம் இருக்காது, குறைஞ்சபட்சம் 15 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் உள்ளே வச்சு உரிச்சு எடுக்காமல் வெளியில் அனுப்பின ஆளே கிடையாது. ஆனால் தேவராஜ் வீரப்பனுக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு கொளத்தூர் மணி அண்ணனை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்ததுக்கு பிறகு போலீஸ் ஏடிஜிபி விஜயகுமார் கூப்பிட்டு இவரை உட்கார வச்சு இந்த அளவுக்கு பேசிட்டு, அதாவது வீரப்பன் குழந்த மாதிரி ரொம்ப நல்லவர், அவருக்கு எதுவும் பண்ணிடாதீங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கிட்டு சரின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு உங்களையும் நம்மளையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணுறாருன்னு பாருங்கள். தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய ஏடிஜிபி இவரை உட்கார வச்சு இவர் சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு இவரை ஒன்றுமே செய்யாமல் அனுப்பிட்டாங்கன்னா இது யார் நம்ப முடியும்? யாராவது அதிரடிப்படையில் ஏற்கனவே போலீஸ் காவலில் இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், போலீஸ் இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, வீரப்பனோட தொடர்பு ஏற்பட்டு கொளத்தூர் மணி அண்ணனை கூட்டி போய் காட்டிட்டு வந்த பிறகு இவர் இப்படி சொன்னதை போலீஸ் கேட்டுக்கிட்டு சும்மா தான் தட்டி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? முழுக்க போய் தேவராஜ் போலீஸால் உருவாக்கி அனுப்பப்பட்ட ஒரு உளவாளி தான். அதன் அடிப்படையில் அவர் போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தங்களுக்கு தொடர்பு கிடைச்சிட்டது. இந்த தொடர்பின் மூலமாக வீரப்பனை வீழ்த்துவதற்கான முயற்சி எடுக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த முயற்சியின் ஒரு படியாக வேண்டுமானால் இவங்க சொல்லியிருக்கலாம், வீரப்பனுக்கு நாங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தை ஏற்படுத்த மாட்டோம், சரண்டர் பண்ண வச்சு அவரை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சி தான் அப்படின்னு சொன்னாங்கிறது அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான கதைகளை பல இடத்துல போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஐயந்தர்கிட்டையும் தேவராஜ்கிட்டையும் போலீஸ் இப்படி தான் சொன்னாங்கிறதையும் நான் என்னுடைய வீரப்பன் வாழ்ந்தது மீழ்ந்ததும் 4ஆம் தொகுதி நூலில் எழுதியிருக்கேன். அதுவும் பல இடங்களில் நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னென்னா, கொளத்தூர் மணி அண்ணன் மூலமாக வீரப்பனை சரணடை வைக்கிறதுக்கான முயற்சியும் எஸ்டிஎஃப் ஒரு இடத்துல மேற்கொண்டுகிட்டு இருந்தது. 2001 2002 காலகட்டத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய கூடுதல் பொறுப்பில் இருந்த வாழ்கிற தேவாரமும் மணியண்ணை கூப்பிட்டு பேசியிருக்காரு, வீரப்பனை சரணடை வைக்கிற முயற்சியை நீங்கள் செய்யுங்க, வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கு கொண்டு வாங்கங்கிறாரு. வீரப்பன்கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறேன், அவர் விரும்பினார்னா அதை பற்றி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பொறுப்பில் இருக்கிற இந்த நேரத்தில் அது சாத்தியம் இல்லைங்கிறதையும் மணியண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் இந்த நூலில் நான் சொல்லியிருக்கேன். 2002 பொங்கல் வரையிலான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய டிஎஸ்பியாக இருந்த சென்னமல்லனும் இன்ஸ்பெக்டர் அருளானந்தமும் பலமுறை வீரப்பனை சந்தித்து பேசுகிறதுக்கு மணி அண்ணனை அனுப்பியிருக்காங்க. அவரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது உண்மை தான். அப்படி ஒரு கதையை விஜயகுமார் சொல்லியிருக்கலாம். ஆனால் விஜயகுமார்கிட்ட தேவராஜ் வீரப்பனா ரொம்ப நல்லவர்னு சொன்னேன், அவர் அதை கேட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறது முழுக்க போய் உண்மையாக இருக்குமானால், அப்படி அவர் சொன்னது உண்மையாக இருக்குமானால் அவர் போலீஸ் உளவாளியாக இருந்ததுனால ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கலாம், அதை அவங்க ஏற்றிருப்பாங்க. உண்மையிலேயே தேவராஜினுடைய தொடர்பை போலீஸார் தான் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு போய் இப்படி உட்கார வச்சு பேசியிருப்பாங்களான்னா அது சாத்தியமே இல்லை. தேவராஜ் உட்கார மட்டுமல்ல, நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கித்தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் இதை விசாரிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாலேயே ஒரு 10 நாளாவது ஒரு உரிச்சு காய போட்டிருப்பாங்க. அப்படி உரிச்சு காய போடாமல் உட்கார வச்சு பேசினாங்க போதே இவர் அதற்கு முன்பாகவே துரைப்பாண்டியனால் உருவாக்கப்பட்ட உளவாளி தான் அப்படிங்கிறது உறுதியாக எல்லாத்துக்கும் தெரியும். தொடர்ந்து என்ன பேசுகிறான்னு பார்ப்போம்.
இல்லை என்ன எனக்கு வீரப்பண்ண பணத்தை அள்ளி கொடுத்தாரா, போயிட்டு வரக்குள்ள ஒவ்வொரு டைமும் செலவுக்கு 20, 10 கொடுத்து அனுப்ப. அப்படி கடைசி கட்டத்தில் பாரு, சிவா மீடியாவிலையும் சிவசுப்ரமணியனுடைய மீடியாவிலையும் பேட்டி கொடுத்துருக்கான். இது மாதிரி உனக்கு பெருசாக நீங்கள் எதுவுமே செய்யலை அண்ணனை, நாங்கள் நினச்ச காரியத்தை உன்னால தான் சாதிச்சுங்க அண்ணனை கூட்டி அந்த விட்டேன். அண்ணனை இப்போ 3 தடவை நாங்கள் பார்த்துட்டு உன்னால தான் முடிஞ்சு. இது காரணம் 5 தடவை தான் அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். உன் மூலமாக அண்ணனை கூட்டியாரத்துக்கு மச்சான்லாம் இது நடந்திருக்காது. மச்சான் இந்த இடத்துல திரும்ப ஒரு செய்தி சொல்கிறாரு. வீரப்பனாலும் நான் பெரிய அளவு ஆதாயம் வாங்கலை, அதிரடிப்படையும் எனக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை நானும் என்னுடைய வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூலில் சொல்லியிருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் விஜயகுமார் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா இந்த நூலில் எழுதியிருக்கார். அவருடைய வீரப்பன் வேட்டைங்கிற அந்த நூலில் 1 லட்ச ரூபாயா 2 லட்ச ரூபாயாங்கிற தெரியல ஒரு தொகை கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு வீரப்பன் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அதிரடிப்படையில் இருந்த அதிகாரிகள் எல்லாமே தங்களுடைய பேரும் புகழும் முன்னால் வர்றதுக்கு காரணமான அந்த ப்ரொமோஷன் வேலைகளுக்கு போயிட்டாங்களே தவிர தேவராஜை கண்டுக்காமல் போயிடுறாங்க. துரைப்பாண்டியன் மட்டும் கடைசியாக குளத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளராக இருந்து இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனில் சென்னைக்கு போகும்போது அவர் வச்சுருந்த ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிளை 36,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த பைக்கை 27,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதில் ஒரு 16,000 ரூபாயை தேவராஜ் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து எல்லா விதமான உதவிகளையும் இன்றைக்கு வரைக்கும் தேவராஜ் தான் பண்ணிகிட்ருக்காரு. தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் முழுமையாக வீரப்பனுக்கு கொடுப்பதாக வீரப்பன் தலைக்கு வைத்திருந்த 4 கோடி ரூபாய் மதிப்பு தொகையை முழுமையாக தேவராஜ் கொடுத்துருக்கணும். இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்த விஜயகுமார் தப்பு பண்ணிட்டாரு. அந்த தொகையை கொடுக்காம ஏமாற்றிட்டாரு. வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அந்த நூலில் நான் கடைசியாக சொல்லியிருக்கிறது தான். தேவராஜ் காவல்துறைக்கு உதவி செய்த ஒரு தேசப்பற்றுள்ள காவல்துறையினுடைய விசுவாசியாக நீங்கள் பார்த்தாலும் சரி, வீரப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் சொல்லி அவர் நீங்கள் குற்றவாளியாக பார்த்தாலும் சரி, அவருடைய சூழ்நிலையில் அவர் அப்படி முடிவெடுத்தது என்னங்கிறத நான் முழுமையாக எழுதிட்டேன். அந்த முடிவை உங்கள் பொறுப்புலேயே விட்டுறேன். அவன் நல்லவனா கெட்டவனான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பரிசு தொகையை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கணும். அது மிக மிக தவறான செயல். அவர் கொடுக்காம ஏமாத்தினது அயோக்கியத்தனம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை மீண்டும் சொல்கிறேன். தேவராஜ் எந்த இடத்துலையுமே பணத்துக்காக இந்த வேலையை செஞ்சார் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை, இனியும் சொல்ல மாட்டேன். உள்ளபடியே தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை அறிவிச்சிருந்த முழு பரிசு தொகையும் பெறுவதற்கு தகுதியான ஒரு நபர் தேவராஜ். அவருக்கு அதை கொடுத்துருக்கணும். அதில் இந்த நிமிஷமும் நான் தெளிவாக இருக்கேன். தேவராஜுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு தொகையை ஏமாத்தினது தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய அயோக்கியத்தனம். அதை நான் அடித்து சொல்கிறேன். மேலே தேவராஜ் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். உன் மூலமாக அண்ணனை கூட்டியாரத்துக்கு மச்சான்லாம் இது நடந்திருக்காது. மச்சான் அதே மாதிரி நீ இல்லைனாலும் அண்ணா யாரார போய் வரல, ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்ட்டு நெருக்கமாக கட்டி பிடிச்சி எனக்கு நெத்தியில் மொத்தம் கொடுத்துட்டு நாங்கள் தெக்கப்பண்ண இருக்குது வெளியில் போகிறோங்க, போயிட்டு வந்துட்டு உனக்கு கட்டாயம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு போகிறாரு. வீரப்பண்ணாரு. அதோட சரி 5வது நாள் கொண்டு போடுறாங்க. யாரு கொண்டாங்களோ அது கடவுளுக்கு தான் தெரியும், செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். 2வது காவல்துறையும் அவனை 2 மாதம் நாயாலேயே வச்சுங்கள கள்ளத்துறையை அனுப்புனாங்க. டிஎஸ்பி ஐயாவை மற்ற இப்படி இத்தனை நாள் கழிச்சுங்க 2 மாதமாக கடைசி கட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன திரும்பி பார்க்கல. என்னுடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராட்ட காலகட்டத்தில் டிஎஸ்பி பொன்துறை பாண்டியன் இருக்கார்ல சென்னையில், அவர் பொருளாதார உதவி செய்கிற அளவுக்கு அவர் ஒரு லஞ்சவார அதிகாரி கிடையாது, நியாயமான அதிகாரி. அவர் ஏதோ ஒரு சில வேலைக்கு சாப்பாட்டு உதவிக்கும், 2வது ஒரு சில நண்பர்கள் மூலமாக சோத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவருடைய நண்பர்கள் மூலமாக சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு சில கைடு பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் அடையாறு சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் வார்டெலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு துரைப்பாண்டிய மூலமாக விஜயகுமார் ஐயா பேசி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சார். அதனால் விஜயகுமார் ஐயா துரைப்பாண்டியா பேசி விஜயகுமார் ஐயா அந்த டைரக்டர் அந்த அம்மா கேரளாக்காரம்மா அடையாருடைய சாந்தா மேடம் அவங்க இறந்துட்டாங்க பாவம். அவங்க எத்தனையோ உயிரை காப்பாற்றின கடவுள். அந்த அம்மாவட்டி நேரடியாக டெல்லியிலேருந்து பேசி எங்களுக்கு என்னுடைய பொண்ணுக்கு சிறப்பு மருத்துவம்லாம் செஞ்சாங்க. அவளுடைய சூழ்நிலை காப்பாற்ற முடியல. இதை இந்த இடத்துல தேவராஜ் சொல்கிற அந்த செய்தி தான். வீரப்பன் எனக்கு பண உதவிகள்லாம் செய்யணும்னு நினச்சாரு. ஆனால் பணம் எதுவும் இப்போ எங்கள் இடத்துல எல்லாமே தெற்க இருக்குது, அதாவது சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னார். நாங்கள் தெற்க போயிட்டு வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக பணம் எடுத்து தரேன்னு சொன்னார். அதுக்கு பின்னால் 5 நாளில் அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே செய்தியை அரூர் வேடியப்புன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு பல விதமான பொருள்களாக வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு பணம் கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். பொருளாதார ரீதியாக நாங்கள் இன்னும் பலருக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ எங்கள்கிட்ட பணம் இல்லை, எல்லாமே சத்தியமங்கலம் காட்டில் இருக்குது. நாங்கள் சத்தியமங்கலம் காட்டுக்கு போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா நாகப்பா கடத்தலுக்கு பிறகு வீரப்பன் இந்த பக்கம் செங்கப்பாடி காட்டுக்கு வந்தவர் திரும்ப தெற்க போகவே இல்லை.
சத்தியமங்கலம் காட்டுக்கு போகாதனால அவர்கிட்ட பணம் குறைவாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் விஜயகுமார் சொல்கிற கதையும் பொய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுலேயே எவிடன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு தப்பி போய் கண் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அவர் அங்கேயே செட்டில் ஆகிறதா இருந்தார்னா அவர் சம்பாதிச்சு வச்சுருந்த பணம் பெரும்பகுதியை எடுத்து வேறு யார்கிட்டையோ கொடுத்துட்டு போயிருக்கணும், அல்லது அந்த பணத்தை அவரோடவே கொண்டு போயிருக்கணும். கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை, கொண்டுட்டு தான் போகணும். அப்படி கொண்டு போயிருந்தாருன்னா குறைந்தபட்சம் ஒரு 2-3 கோடி ரூபாயாவது இவர் பயணம் பண்ணதாக சொல்லக்கூடிய அந்த எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் அப்படிங்கிற அந்த வேனில் எடுத்துருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. வீரப்பன் கேஷியராக இருந்த சேத்துக்குழி கோவிந்தன் கையில் ஒரு 3.25 லட்சம் ரூபா பணம் மட்டும் இருந்திருக்கு. 2 AK-47 துப்பாக்கி, ஒரு SLR, ஒரு டபுள் பேரல் கன், இதுதான் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அப்போ இவர் சொல்கிறதுல ஒரு உண்மை என்னென்னா, வீரப்பன் அவங்களுடைய கையில் அந்த காலகட்டத்தில் பணம் பெருசாக இல்லை, எல்லாமே வேறு இடத்துல இருந்திருக்கு. அதை தேவராஜ்னு சொல்கிறாரு, வேடியப்பன்னு சொல்கிறாரு. அதிரடிப்படையினுடைய கடைசி ஆவணங்கள்லேயும் அவர்கிட்ட 3.25 லட்சம் ரூபா பணம் தான் இருந்துன்னு சொல்லுது. இதிலிருந்தே விஜயகுமார் அவர் இலங்கைக்கு தப்பி போக முயற்சி பண்ணார், அங்கே போய் தங்கி வாழ்வதற்கான ஏற்பாட்டில் இருந்தார், அதுக்கான ஏற்பாட்டை நாங்கள் பண்ணி வெளியில் கொண்டு வந்து சுட்டுக்கொண்டோன்னு சொல்கிறது முழுக்க பொய் அப்படிங்கிறது தெரியுது. இவங்க எப்படி பேசினாலும் இவங்களையும் மீறிய சில தரவுகள் வெளியில் வந்துடுது. அதில் ஒன்று தான் இந்த தரவு. தேவராஜ் சொல்கிறபடியே தனக்கு பெரிய அளவில் பொருளாதார உதவியை செய்யணும்னு வீரப்பன் நினச்சாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவர் சத்தியமங்கலம் போக முடியாத 5 நாள்லேயே சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே வீரப்பன் பணம் கொடுக்குறதா சொல்லி அந்த பணம் தனக்கு கிடைக்காத சூழலில் அவர் கொல்லப்பட்டு விட்டார்னு தெரிஞ்சிருந்தா அதில் இருக்கிற உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதே போராட்டம் தேவராஜுக்குள்ளேயும் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இதை பற்றி நிச்சயமாக பல பேர்கிட்ட அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அது வெளிப்படையாக இந்த மாதிரி யூடியூப் சேனல்லையோ மற்ற பொது வெளியிலேயோ அவர் பேசலைனாலும் அவருக்கு ஆத்மார்த்தமாக நம்பிக்கைக்குரிய யாராவது ஒருத்தர் சிலர்கிட்ட பேசியிருப்பார், அல்லது குளத்தூர் மணியன்கிட்ட என்னென்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சிருப்பார், ஐயந்தோர்கிட்ட விசாரிச்சிருப்பார். இவர் யாருக்கிட்டையுமே விசாரிக்கலை, நான் அதை பற்றி கண்டுக்கல, நான் விட்டுட்டேன், எனக்கு உண்மையே தெரியல, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறதுலேருந்து இவர் ஒரு உண்மையை மறைக்கிறாரு, அல்லது அதிலிருந்து தான் வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறத தவிர வீரப்பன் கொல்லப்பட்டதாக சொன்ன அந்த செய்தியில் கடைசி 5 நாளில் என்ன நடந்துங்கிறத இவர் தெரிஞ்சிக்க விரும்பலை, அல்லது தெரிஞ்சுக்கிட்டதை வெளியில் சொல்ல விரும்பலைங்கிறது வெளிப்படையாக தெரியுது. மேலே என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நானே வெள்ளத்துறையாக கூட்டி போனோம், இப்படி மணியண்ணன் 3 தடவை கூட்டி போனோம், எங்களை 5 தடவை வந்து கூட்டி போனார். இதில் நான் சொல்ல காட்டி இதை உண்மை நம்புறேன், ஆனால் உண்மையை தான் நான் சொன்னேன். அது மாதிரி செஞ்சவங்க கூட்டம் உண்மையை சொல்லுவானா? செஞ்சவங்களா இவர் தேவராஜ் என்னவோ வெளிப்படையாக தான் உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரியும், தான் வெள்ளத்துறையையும் குளத்தூர் மணியண்ணையும் 3 முறை கூட்டி போனது, வேடியப்பனை கூட்டி போனது எல்லாம் எல்லாருக்கும் பகிரங்கமாக சொன்ன மாதிரியும் நான் சொன்னேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. தேவராஜ் அப்படி சொல்லலை. 2018ஆம் ஆண்டு நான் முதன்முறையாக தேவராஜ் சந்திக்கும் போது பாண்டிக்கண்ணனுக்கும் தனக்கும் ஒரு தொடர்பு இருந்ததுங்கிறத தவிர வேறு எந்த தொடர்புமே எனக்கு இல்லை. காட்டுராஜா கடைசியில் எப்படியான இருந்தார், ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு என்னையே திருப்பி கேட்டார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டமாக நான் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போதும் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் விசாரணை செய்யும்போதும் அரூர் வேடியப்பன் சொன்ன செய்தியை நான் வாங்கி சொல்கிறேன். அரூர் வேடியப்பனை நீங்கள் தான் கூட்டி போயிருக்கீங்க. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அரூர் வேடியப்பனுக்கும் உங்களுக்கும் வீரப்பனுக்கும் தொடர்பு இருக்குது. இது என்ன சொல்கிறீங்க தேவராஜும் போது, அதுதான் நான் கடைசி, அதுக்கு பிறகு நான் போகலைனாரு. அதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்த கட்டத்தில் பல்வேறு நபர்களையும் சந்தித்து துரைப்பாண்டியனையும் சந்தித்து எல்லாம் பேசி முடித்து நூல் எழுதி வெளியிட்ட பிறகு கடைசி 5 நாள் தொடர்பு இல்லைங்கிறத என்கிட்ட சொன்னாரோ தவிர அதை வெளிப்படையாக சொல்கிறேன்னு அல்ல. இவர் இன்னொரு பக்கத்தில் சொல்வார், எனக்கு உள்ளூரில் பலவிதமான கேள்விகள் இருக்குது, பலரும் என்கிட்ட கேட்டாங்க, நான் எல்லார்ட்டையும் விளக்கமாக சொல்லி எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல, நான் ரொம்ப நேர்மையானவங்கிறத எங்கள் ஊர் மக்கள் நம்புறதுனால அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில் நான் எழுதின பொய்க்கதையை நம்பி எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு தான் நான் ஏற்கனவே நூல்லையே நான் சொல்லியிருப்பேன், வீரப்பனோடு இருந்த சேத்துக்குழி கோவிந்தன் தான் நம்பர் 1 டெரர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. காவல்துறையே அவங்களுடைய அடையாள குறியீட்டின் அடிப்படையில் A1 சேத்துக்குழி கோவிந்தன், A2 தான் வீரப்பன் வச்சிருப்பான். அந்தளவுக்கு மூர்க்கமான வீரப்பன் மீது பற்றுடைய ஒரு நபர், தவறுன்னு தெரிஞ்சால் எந்த இடத்துலையும் சுட்டு கொண்டுவார். அப்படிப்பட்ட சேத்துக்குழி கோவிந்தன் துப்பாக்கியை தூக்கி வச்சபோது கூட அதை அசராமல் எதிர்கொண்டு சேத்துக்குழி கோவிந்தன்கிட்டையும் வீரப்பன்கிட்டையும் பேசி தப்பிச்சு வந்தவர் இந்த தேவராஜ். மீண்டும் இவரை விடவும் மோசமான யாராவது ஒரு கொலைவெறியோடு இருக்கிற ஒருத்தன் போனால் கூட அவங்ககிட்ட இருந்தும் எளிதில் தப்பிச்சுருவாருங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போவும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. எப்பேற்பட்ட கோபக்காரனாக இருந்து ஒருத்தன் தேவராஜை போய் பார்த்தாலும் அவங்கள ரொம்ப எளிமையாக கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருவார். தேவராஜுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான நெருக்குதல்களை தொடர்ந்து தான் என்னை கூப்பிட்டு கடைசி 5 நாள் வரைக்கும் எனக்கு தொடர்பு இருந்தது, அதுக்கு பிறகு 5 நாள் என்ன நடந்தது தெரியலங்கிறத சொல்லியிருக்காரு. அவராக விருப்பப்பட்டு சொன்னது பொய். ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவராக விருப்பப்பட்டு சொல்லதாக இருந்தால் இது நான் ஆரம்பத்தில் 2018 நான் இவரை முதல்ல சந்திக்கும் போதே சொல்லியிருந்தாருன்னா இவர்
உண்மையிலேயே உண்மையை பேச விரும்புகிறான்னு சொல்லலாம். இவர் உண்மையை பேச விரும்புகிறவர் அல்ல. இவர் எந்த சூழ்நிலையிலுமே உண்மையை பேச மாட்டார். ஏதாவது ஒரு நெருக்கல் வந்தால் தான் அந்த நெருக்கலுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு எல்லை வரைக்கும் நடந்த சில விஷயங்களை சொல்லுவார். அதையும் முழுமையாக சொல்ல மாட்டார். இந்த அளவில் தான் தேவராஜ் இப்பவும் பேசிகிட்டு இருக்காரு. மேலும் என்ன பேசுகிறாங்கிறத கேட்கலாம். மனிதனாக பிறந்தா மற்றவனுக்கு இடைஞ்சலாம் வாழ்றதான் வாழ்க்கை. பத்திரிக்காரன் எதை எழுதினாலும் ஒத்துக்க முடியுமா? ஒரு அதான் நம்ம அன்னைக்கு முன்னாடி பேசல, ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசுகிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்குறோம். சந்தன கடத்தல் மன்னன் வீரப்பன் வந்து 20 நாளைக்கு உயிரோடு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சித்திரவதை கொண்டு போட்டாங்க. ஏப்பா, சந்தன கடத்தல் மன்னன் 24 மணிக்கு உயிரோடு பிடிச்ச மனிதனை வந்து அவர் சாவறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி எங்களை 5 கூட்டி போய் நானும் குளத்துரு மன்னன் எப்படி ஒரு பேசிட்டு விடிகாலம் 11 மணிக்கு போனவங்க நைட்டு விடிகாலம் 2:45 வெளியில் எங்களுக்கு ஆட்டை விட்டு தாட்டி விட்டு போவாங்க. அப்போ வேற ஒரு வீரப்பன் இன்னொருத்தர் இருந்திருப்பா அப்படியா, இல்லை ரெட்டை இடத்துல இருந்திருப்பாரா? அதனால் நியாயத்தை போடுங்க. யூடியூப்பில் பேசக்கூடிய எல்லாமே பொய்யான செய்திகளை போடுறாங்க, அதெல்லாம் தப்பு, உண்மையை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தேவராஜ் ஒரு செய்தி சொல்கிறாரு. கடந்த சில நாளுக்கு முன்னால், அது கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு இருக்கும், பாலமுரளிவர்மா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பாரு. வீரப்பனை ஒரு 18 நாளைக்கு முன்னையே உயிரோடு பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ணி தான் கொண்டாங்க அப்படின்னு அவர் நேர்காணல் சொல்லியிருப்பார். அவர் எந்த ஆய்வில் சொன்னாரோ அது எனக்கு தெரியல. அதை இவர் குறிப்பிட்டு சொல்கிறார். 18-20 நாளைக்கு முன்னையே பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போய் நான் 5 நாளைக்கு முன்னாலேயே பார்த்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த நான் பார்த்தது ஒரிஜினல் வீரப்பனா டூப்ளிகேட் வீரப்பனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனுப்புகிறாரு. இது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்ச நீங்கள் உடனடியாக அந்த யூடியூப் சேனலுக்கோ அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரீச் தமிழ் தம்பி உங்கள் பக்கத்தூருக்காரர் தான், அவரையே கூப்பிட்டு கூட 18 நாளைக்கு முன்னே எல்லாம் வீரப்பணம் பிடிக்கல, வீரப்பணம் பிடிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னே நானும் குளத்தூர் மணியனா ஐயந்தரம் 3 பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேர்மையான மனிதன் அல்லது யோக்கியமான மனிதன் அல்லது யூடியூப் சேனல்காரங்களாம் பொய் பேசுகிறாங்கிறத உடைக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு யூடியூப் சேனல்லையோ பொது வெளியிலேயே சொல்ல, வேறு உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கூட யாரையும் அதை பற்றி சொல்லவே இல்லையே. ஏன்? அப்போ பல உண்மைகளை தெரிஞ்சிருந்த நீங்கள் வெளியில் சொல்லாத போது நல்லதும் கெட்டதுமான இந்த பல வதந்திகளை யூடியூப் சேனல் போடுறது வேறு வழி இல்லை. உண்மையை தெரிஞ்ச நீங்களே சொல்லாதது எந்த வகையில் நியாயம்? ஏன் சொல்லியிருக்கலாம்ல? இந்த கேள்வியை நான் இந்த இடத்துல தேவராஜுக்கு முன்னால் வைக்கிறேன். தொடர்ந்து என்ன பேசுகிறாங்க பார்ப்போம். அவரு இங்கே மாப்பிள்ளை ஏதாவது நம்மள ஏங்க 5 நாளைக்கு பின்னாடி என்ன மணியெல்லாம் வந்து கூட்டி பண்ணியான்னு கேட்குறான். இதுக்கு நான் தயார். அண்ணனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் போடுங்க. மூத்த பத்திரிகையாளர் சிவசுப்ரமணியம் அவருடைய நிறைய நேயர்கள் இருக்காங்க, அவருடைய சேனலை பார்க்கக்கூடியங்க. அவருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கமாண்ட்ல வந்து ஐயா தேவராஜ் அவர்கள் அப்படி இப்படி இதுங்க போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு கேட்டா, இப்போ நம்ம வீடியோ பார்த்த உடனே இவர் தேவராஜ் சொல்றது பொய் தான், நான் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றான்னு கமாண்ட் சொல்றோம். அந்த நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் முன்னாடியே பேசுறேன். இப்பயும் சொல்லுங்க. இப்பயும் சொல்லுங்க. சிவா மீடியா பாக்குற நேயர்களே, அண்ணன் சிவா அண்ணா நீங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க. ஆனா நீங்க புக் எழுதான நியாயமானு கேளுங்க. ஆனா தேவராஜ் தான் கடைசியில் கூட்டி போய் பாணிகரனை கூட்டி போய் ஃபார்ம் அடிச்சாரா, அவரை சேத்துக்குழு இந்த மிரட்டினாரா, ராமநாதபுரத்துக்கு ஆயுதம் வாங்குறதுக்கு போனாரா, அவங்க புதர பண்ணி அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தாரா, நல்லா நெஞ்சு தொட்டு சொல்லுங்கன்னு சொல்லி உங்களை மன்றாடி கேட்குறான். அண்ணனு கேளுங்க. நீங்க எழுதுனது பொய்யா உண்மையானா, ஏன்னா அப்படி எழுதலாமா அப்படின்னு கேளுங்க. ஆச்சா? சிவானா நீங்க கேளுங்க. ஒரு கமாண்டை நான் ஒரு நாள் பார்த்தேன், பார்க்க மாட்டேன் அதிகமாக. நான் அந்த அவர்கிட்ட முழு உண்மையை சொல்லி பேட்டி அவர் இதிலே கொடுத்துக்க முன்னாடி இப்போ தேவராஜ் எல்லாம் காதலை போட்டு சுற்றுறாருன்னு ஒருத்தன் போட்டான். தேவராஜ் உங்க காதெல்லாம் போட்டு சுற்றல, சிவா அண்ணன் தான் உங்க காதலை போட்டு சுத்திட்டு இருக்காரு. அண்ணன் நல்லா கேளுங்க தோழர்களே, மனசாட்சி இப்படி கேளுங்க. அண்ணனுடைய தலைமையில ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு சென்னையில் ஏர்போர்ட் பண்ணீங்களான்னு சேர்ந்து செலவு பண்ணிட்டு அண்ணன் சிவா மீடியா எழுதுன நியாயமா உண்மையா பொய்யான்னு அத்தனை பேரையும் நான் பேச வைக்கிறேன். ஐபிஎஸ் அதிகாரிகள் நான் நீங்களே அவருக்கு பேட்டி கேளுங்க. தேவராஜ் எப்படி சொல்றாரு, அவரு கடைசியில் கலந்துக்கலையான்னு கேளுங்க. அதெல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ நேர்மை நடந்துக்குவாங்க, உண்மையாக நடந்துக்குவாங்க. கேளுங்களேன். ஐயா குளத்தூர் மணியம் அவர் ஒரு சிறந்த தலைவன். அவரையும் உட்கார வச்சாரு அதே மாதிரி தான். அண்ணனும் நானும் 5 நாளைக்கு பின்னாடி போனங்களா, அண்ணனும் என்னையும் தயவு செய்து இருக்காதீங்க. பல இடங்களில் சென்னை மெரினா பீச்சில் கூட்டம் போடுங்க, பேசுவோம், விவாதிப்போம், சிவானந்தனாக அவர் சொல்லுங்க பேசுவோன்னு சொன்ன தேவராஜ் இந்த இடத்துல ஒரு ஜர்க் அடிக்கிறாரு. என்னையும் குளத்தூர் மணி என்னையும் விட்டுருங்க, ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு சிவானனை கூப்பிட்டு மீட்டிங் போடுங்க, சிவா மீடியா யூடியூப் சேனல் நாயர்கள் சார்பாகவே அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் அந்த அதிகாரிகள்கிட்ட என்ன நடந்தது, கடைசியில் என்ன நடந்தது கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக நானும் குளத்தூர் மணி என்ன வரல, எங்களுக்கு இதை தொடர்பு இல்லை அப்படிங்கிறாரு. இவரும் வருவதாக இருந்தால், இவர் வந்தார்னா தான் பிரச்சனை முடியும். அந்த அதிகாரிகளை இவர் கூப்பிட்டுட்டு நானும் வர்றேன், குளத்தூர் மணி என்ன தேவையில்லை, ஏன்னா அவர் என்கிட்ட ஏற்கனவே பல விஷயங்களையும் சொல்லிட்டாரு. தேவராஜ் அவர் சார்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் விஜயகுமார் உள்ளிட்ட யார் வந்தாலும் சரி நானும் வர்றேன், தேவராஜ் சொல்கிறபடியே
எந்த இடம், எந்த நாள், எந்த நேரம் அப்படிங்கிறத மட்டும் அவர் முடிவு பண்ணி சொன்னார்னா நானும் வர்றேன். அவருடைய தரப்பில் யார் வேணாலும் வர சொல்லிட்டு எனக்கும் கூட வாட்ஸ்அப் செய்தியில் ஆனால் இது ஒரு இடத்துல உட்காந்து பேசணும்னு சொல்லியிருந்தார். எந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுனாலும் நானும் தயாராக இருக்கேன். அதுக்கு சிவா மீடியாவை சார்ந்திருக்கிற நண்பர்களும் பொதுமக்களும் பலர் வருவாங்க. பேசுகிறதுக்கு நான் தயார். தேவராஜ் மட்டும் தேதி, நாள், இடத்தை முடிவு பண்ணட்டும். நான் தயாராகவே இருக்கேன். நன்றி, வணக்கம்.